இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி, கிறிஸ்துவ பெருமக்கள் அதிகமாக வாழ்கின்ற. சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள். இன்றைக்கு தமிழகத்திலே 31 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி செய்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அந்த 31 ஆண்டு காலத்தில் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆண்டார். மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்து தமிழகத்தை ஆண்டார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு உங்களுடைய ஆதரவோடு நான் முதலமைச்சராக இருந்து பணியாற்றினேன். 31 ஆண்டுகள் அண்ணா திமுக ஆட்சி வரலாறுலேயே மத சண்டை நடைபெற்றதா, ஜாதி சண்டை நடைபெற்றதா? தமிழகம் இந்தியாவிலேயே அமைதி பூங்காவாக விளங்கிய காலம் அண்ணா திமுக ஆட்சி காலம். அதை சிந்திச்சு பாருங்க. மக்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். அப்படி பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக அண்ணா திமுக அரசு இருந்தது என்பதை இந்த நேரத்தில் சிறுபான்மை மக்கள் உணர வேண்டும். வேண்டுமென்று திட்டமிட்டு வாக்குகளுக்காக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அந்த கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் உங்களிடத்திலே ஏதோ பேசி வருகிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.